Hello, good evening. இந்த குரூப் ஃபோர் இன்னைக்கு எக்ஸாம் நடந்துச்சுல்ல, அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஜிஎஸ்ல டோட்டல் 75 கொஸ்டின்ஸில் நம்ம குரூப் ஒன் கிராஷ் கோர்ஸ் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஏப்ரல் 2025 டு ஜூன் 10 வரைக்கும் குரூப் ஒன் ப்ரிலிமினரிக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அந்த கிராஷ் கோர்ஸில் செலக்டிவான ஏரியாஸ் மட்டும்தான் எடுத்திருந்தோம். என்னென்னா டிராவிடியன் மூவ்மெண்ட், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜிகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 இயருக்கு மேலேயே 1.25 வருஷத்துக்கு எடுத்திருப்போம். பாலிட்டி, கீ டிஸ்கஷன் டெஸ்ட் ஒரு 300 கொஸ்டின்ஸ் வந்து கீ டிஸ்கஷன், டீட்டெயில்டான கீ டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் எக்கனாமிக் சர்வே, இன்னைக்கு குரூப் ஃபோரில் வந்த கேள்வியெல்லாம் நம்ம எக்கனாமிக் சர்வேல ஆல்ரெடி நடத்தினது தான். ஸோ இது வந்து குரூப் ஒன் கிராஷ் கோர்ஸுக்கு நம்ம நடத்தின ஏரியாஸுங்க. திராவிட இயக்கம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், டோட்டலாக இந்தியன் எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, பாலிட்டியில் 300 கொஸ்டின்ஸ் 50-50 ஒரு 6 டெஸ்ட் நடத்தி அதுக்கு டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ இதிலிருந்து லாஸ்ட் குரூப் ஒன்ல 90+ கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு லாஸ்ட் குரூப் ஒன்ல. இப்போ சேம் இதே கண்டென்ட்ல இந்த டெஸ்ட் ப்ளஸ் கிளாஸ், இந்த கிராஷ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருந்துச்சு ப்ளஸ் வந்து டெஸ்ட் இருந்துச்சு. எவ்ரி 5 கிளாஸஸுக்கு ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. அதே கண்டென்ட்ல இருந்து தான் இந்த குரூப் ஃபோரில், இப்போ இன்னைக்கு நடந்த குரூப் ஃபோரில் 40 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இன்னைக்கு நடந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸு இந்த சேம் கிளாஸ் கண்டென்ட் டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ டிஸ்கஷன் அது மட்டும் பார்க்கலாம். இப்போ இதே கிளாஸ் வந்து நம்ம ரீடெலிகாஸ்ட் கொடுத்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ்னு ஒரு பேட்ச் ஓடிட்டு இருக்கு. அதில் இந்த குரூப் ஒன் கண்டென்ட் வந்து எகெயின் இப்போது ரீடெலிகாஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து டீட்டெயில்டாகவே இருக்கும். இந்த கண்டென்ட்டு ஸ்கீம்ஸ் எல்லாமே டோட்டலாகவே கவர் பண்ணியிருப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இதில் கவர் ஆகிருக்கும். அது வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்சுக்கு இந்த கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ப்ளஸ் லைவ் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸும் அந்த பேக்கேஜ்லேயே இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் அது. ஸோ நம்ம இப்போ இந்த குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம கிளாஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆனது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது இல்லாமல் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் வேணால் நம்ம பார்ப்போம். இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பற்றி, பட்ஜெட் பற்றி ஒரு குரோனாலஜி கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் டிஎம்கே கவர்மெண்ட், அண்ணாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்தவர். அதுக்கப்புறம் கலைஞருடைய அமைச்சரவையில் இருந்தவர். ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான். அடுத்து பன்னீர்செல்வம் ஓபிஎஸ், அதுக்கப்புறம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு. ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெடுஞ்செழியன் 2 வரணும், அடுத்து வந்து 1 பன்னீர்செல்வம், தென் பிடிஆர், தென் தென்னரசு. ஆப்ஷன் சிங்க அது அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொஸ்டினுக்கு. இது வந்து ஆப்ஷன் சி. இந்த செகண்ட் வந்து காங்கிரஸ் பாய்காட்டட் த எலெக்ஷன் விச் வாஸ் ஹெல்ட் இன் 1923 இன் சென்னை. ஆக்சுவலாக மெட்ராஸ்னு கொடுத்துருக்கணும், சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம் 1937 தான் வந்து காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. 1937 வரைக்கும் காங்கிரஸ் எந்த எலெக்ஷன்லையுமே கண்டெஸ்ட் பண்ணலை. ஸோ நம்ம கிளாஸ்லேயே நடத்தியிருக்கோம். அதே மாதிரி இங்கே இந்த கொஸ்டின் 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்குல்லங்க, இதில் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம்டு மினிஸ்ட்ரி இன் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம்னு கொடுக்கல, இயர் சொல்லலை. ஆக்சுவலாக 1921 மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எகைன் 23 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 26 வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் கேண்டிடேட்டான சுப்பாராயன் தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சுயேட்சைன்னு வெற்றி பெற்றவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா
இது ஜஸ்டிஸ் பார்ட்டி சார்பாக அவர் வரமா ஜஸ்டிஸ் பார்ட்டி சார்பாக போட்டிட்டு இருக்கவே மாட்டார். இண்டிபெண்டாக இருந்து தான் ஜெயிச்சிருப்பாரு. 26ல் அவர் தான் முதல்வர். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம்டு மினிஸ்ட்ரி இன் சென்னை எந்த இயர்னு கொடுக்கல. தேர்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸ்வராஜ் பார்ட்டி ஒன் 11 சீட்ஸ். அதுவும் எந்த எலெக்ஷனில் ஸ்வராஜ் பார்ட்டி 11 சீட்ஸ் வின் பண்ணாங்கன்றது கொடுக்கல. அதுலேயும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குதுங்க. ஸோ இந்த கொஸ்டின் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. பட் காமராஜர் என்சிஎம் வராது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி, ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினில். ஏன்னா ஸ்வராஜ் பார்ட்டி 11 சீட்ஸ்ன்றது எம்எல்சியில் வந்து எம்எல்டியாவா எம்எல்சியா எந்த இயரா எதுவுமே கொடுக்கல. எந்த இயர்னு கொடுக்காதனால அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து சி வரலாம். 1 and 3 ஆர் கரெக்ட். அடுத்து ரவீந்திரநாத் தாகூர். நம்ம இந்த பெரியார் கூட இந்த 1919 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியான் வாலாபாக் படுகொலை முனிசிபல் சேர்மன் பதவியை ரிசைன் பண்ணியிருப்பார். அந்த டைமில் ரவீந்திரநாத் தாகூர் வந்து அந்த நைட்ஹுட் வந்து சரண்டர் பண்ணியிருப்பார். அசசன் ரீசனிங் கேள்வி அது. ஸோ அது வந்து போத் கரெக்ட். அசசனும் கரெக்ட், ரீசன் கரெக்ட். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அடுத்து இந்த அவார்ட்ஸ் வந்து அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸ்ல நடத்தியிருப்போம். பாரத ரத்னா ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர், அதுக்கப்புறம் பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் பத்மபூஷன், அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ. இதுதான் ஆர்டர். நம்ம பல முறை கிளாஸ்ல ரிப்பீட்டடாக நடத்தின ஒரு கண்டென்ட். ஸோ 1 2 4 3 104. அடுத்து ஸ்பேஸ் மைத்ரின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் மைத்ரி அப்படின்றது ஆஸ்திரேலியாவுடைய, இது நம்ம கிளாஸ்ல நடத்தல கரண்ட் அஃபேர்ஸ். ஆனால் 24 கரண்ட் அஃபேர்ஸ். ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கும் இந்தியா ஸ்பேஸ் ஏஜென்சிக்கும் இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கும் ஒரு கொலாபரேட்டிவ் மிஷன். இதில் வந்து ஆஸ்திரேலியாவுடைய ஒரு ஹெவியஸ்ட் சேட்டலைட் ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து இந்தியாவுடைய இஸ்ரோ வந்து என்எஸ்ஐஎல் மூலிமா லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்எஸ்ஐஎல் பற்றி நடத்தியிருக்கோம். நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்றது கமர்ஷியல் ஆர்ம் ஆஃப் இஸ்ரோ. இஸ்ரோவுடைய கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து என்எஸ்ஐஎல் தான் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி. அவங்க தான் இந்த ஆஸ்திரேலியன் ஏஜென்சி கூட இந்த கொலாபரேட்டிவ் ஸ்பேஸ் மிஷனை வந்து ஸ்பேஸ் மைத்ரின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் எய்ம் டு லோவர் த காஸ்ட் ஆஃப் அக்சஸ் டு ஸ்பேஸ் த்ரூ திஸ் மிஷன். ஆக்சுவலாக இதன் மூலிமா இந்தியாவுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் இந்தியாவுக்கு வந்து இந்த எய்ம்ஸ் டு லோவர் த காஸ்ட் ஆஃப் அக்சஸ் டு ஸ்பேஸ் த்ரூ திஸ் மிஷன் அப்படின்றது கரெக்டாக இருக்கலாம். ஆர் வந்து கரெக்டாக இருக்கலாம். ஸோ அதனால் ஏ அண்ட் ஆர் கரெக்டு. ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த அசசன் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி என்ன கீ கொடுக்குறாங்கன்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இனிஷியல் அசஸ்மெண்ட் வந்து ஏ அண்ட் ஆர் கரெக்ட், ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏவா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 106. பாம்பே பிளான் 1940 நம்ம இந்த கிளாஸ்லேயும் நடத்தியிருக்கோம், டெஸ்ட்லேயும் கொஸ்டினாக வச்சுருந்துருக்கோம் அந்த கிராஷ் கோர்ஸில். காந்தியன் பிளான் வந்து 1944 வரும், நாராயண். பீப்புள்ஸ் பிளான் வந்து 1945 வரும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து தப்புங்க. செகண்ட் தேர்ட் இவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் கரெக்ட். ஆப்ஷன் சி. பாம்பே பிளான் 1940, சர்வோதயா பிளான் வந்து 1950. அது ஜெயபிரகாஷ் நாராயண். அடுத்தது 109. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபெடரல் இன் நேச்சர். கரெக்ட். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் டியூவல் சிட்டிசன்ஷிப். லைக் அமெரிக்கா மாதிரி இந்தியாவில் வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அதனால ஏ கரெக்ட், ஆர் ஃபால்ஸ். 109க்கு ஏ கரெக்ட், ஆர் ஃபால்ஸ். 110. இந்த ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் டு டிபெண்டன்ட் சில்ட்ரன், இந்த ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டான கிளாரிட்டி இல்லை. பட் அதில் ஆப்ஷன் டி இருக்குல்ல, இந்த ஃபினான்சியல் ஸ்டேட் ஆஃப்டர் கேர் ஹோம் ஃபார் பாய்ஸ். ஸ்டேட் ஆஃப்டர் கேர் ஹோம் ஃபார் பாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டி இந்த கொஸ்டினில். அந்த டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ஏஜ் குரூப் ஆஃப் 18 to 21 இயர்ஸ். இது வந்து கரெக்டு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ ரெண்டு சாய்ஸ் இருக்குது, பி ஆர் சி வரணும். மீதியெல்லாம் கரெக்டாக வந்து எடுக்க முடியல. ஸோ ஆப்ஷன் பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஸ்டின் நம்பர் 110.
Financial assistance to dependent children between the age of 6 to 16 years, maintenance of orphan destitute girls, providing destitute orphan and unattached children. இல்லைனா ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் டு டிபெண்டன்ட் சில்ட்ரன் வந்து சில்ட்ரன் பிலோ ஏஜ் ஆஃப் 16 இயர்ஸ். இன்னொரு சாய்ஸில் பார்த்தோம்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்ஃபன் அண்ட் டெஸ்டியூட் கேர்ள்ஸ், ஃபாஸ்டர் கேர் சர்வீசஸ் ப்ரொவைடிங் டெஸ்டியூட் ஆர்ஃபன் அண்ட் டெஸ்டியூட். ஸோ பிஆர்சி இதில் எது ஆன்சர்ன்றது தெரியலைங்க இந்த கொஸ்டினுக்கு. 110க்கு ஒன்று மட்டும் நான் வெரிஃபை பண்ணேன். ஸ்டேட் ஆஃப்டர் கேர் ஹோம் ஃபார் பாய்ஸ் வந்து ஏஜ் 18 to 21. ஸோ அப்படி பார்க்குறப்போ சி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. லெட் சி டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. அடுத்து 111 கொஸ்டின் நம்பர். த பிளான் பீரியட் ஆனுவல் பிளான் அப்படின்றது பிளான் ஹாலிடேன்றது 1966 to 69. பிகாஸ் இது நம்ம கிளாஸ்லேயும் நடத்தியிருக்கோம், அந்த டெஸ்ட்லேயும் கேட்டிருக்கோம். இந்தியா சைனா, இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ஸ் இருந்ததுனால. ஸோ ஏ அண்ட் ஆர் கரெக்டு. ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ, ரெண்டுமே கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த 114 கொஸ்டின் நம்பர். ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், இது நம்ம டெஸ்ட்ல குரூப் 1ல இந்த 14 ஸ்டேட்ஸ் 6 யூனியன் டெரிட்டரிஸ் 1956ல் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் நடந்தப்போ எதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து ஸ்டேட்ஹுட்டாக மாறுச்சு, எதெல்லாம் யூனியன் டெரிட்டரியிலேருந்து ஸ்டேட்டாக மாறுச்சு அப்படின்றத ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷனை நான் கிளாஸில் கொடுத்துருந்தேன். அதில் கொஸ்டினாகவும் கேட்டிருந்தேன். இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த பார்ட் டியில் வந்து அந்தமான் நிக்கோபார் யூனியன் டெரிட்டரி வரும். ஸோ அதை வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ. இது அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ அபவுட் த அக்ரிகல்ச்சரல் கல்டிவேஷன் ஆஃப் 21-22 இன் தமிழ்நாடு. மயிலாடுதுறை வந்து கோர் டெல்டா டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ஆக்சுவலாக கோர் டெல்டான்னு சொன்னோம்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இது 4 தான் வந்து கோர் டெல்டான்னு சொல்லுவோம். அது பேடி கல்டிவேஷன். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட், தேர்டில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கணும். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இன்வால்வ்டு மோர் மெய்ஸ் கல்டிவேஷன். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏன்னா அது கொஞ்சம் ட்ரை ஏரியா. அங்கே வந்து மக்காச்சோளம் வந்து விளையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கள்ளக்குறிச்சி இன்வால்வ்டு மோர் சுகர்கான் கல்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கள்ளக்குறிச்சியும் வரும் சுகர்கான் கல்டிவேஷனில். விழுப்புரம், கடலூர் இந்த பெல்ட் வந்து சுகர்கான் வந்து அதிகம். நான் இதை வெரிஃபை பண்ணலை, பட் 1 and 2 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக நம்ம இந்த கீ டிஸ்கஷனோட நோக்கமே நம்ம கிளாஸ் நோட்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆனதை தான் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறோம். 117 3 நம்ம நடத்தியிருக்கோம். அழகன்குளம், ராமநாதபுரம், கொடுமணல், ஈரோடு, கீழடி, சிவகங்கை, இது 3மே நம்ம கிளாஸில் நடத்தியிருக்கோம். அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம் 117. அடுத்து 119 அசஸ் அண்ட் ரீசனிங்கில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் த குவாலிட்டிஸ் ஆஃப் போத் ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். கரெக்டு. த கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட் மோர் தென் 100 times வித்தவுட் சேஞ்சிங் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ரெண்டுமே கரெக்டு. ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஏன்னா இந்த அசஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அசஸ் படிச்சுட்டு பிகாஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சு ரீசன் படிக்கணும். அப்படி படிக்கிறப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சுன்னா ஏ அண்ட் ஆர் கரெக்டு. ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அசஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் அசஸ் படித்ததுக்கப்புறம் பிகாஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சு செகண்ட் ரீசன் படிக்கணும். இதுதான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் த குவாலிட்டிஸ் ஆஃப் போத் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பிகாஸ் த கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட் மோர் தென் 100 times வித்தவுட் சேஞ்சிங் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ 100 times அமெண்ட்மெண்ட் அப்படின்றது ஃப்ளெக்சிபிலிட்டி காமிக்குது. அதே சமயம் ஃபவுண்டேஷனை வந்து ஆல்டர் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்றது ரிஜிடிட்டி காமிக்குது. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 120 எக்கனாமிக் சர்வே பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸ்லேயும் நடத்தினோம், டெஸ்ட்லேயும் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. எக்கனாமிக் சர்வே ஸ்டார்டிங்லேயே அதை நம்ம சொல்லியிருப்போம். ப்ரொடக்டிவிட்டியில் தமிழ்நாடு எதெல்லாம் ஃபர்ஸ்ட்னா ஆயில் சீட்ஸ், கிரவுண்ட் நட்டு, சுகர் கேன். ஆயில் சீட், கிரவுண்ட் நட், சுகர் கேன், இது 3லையுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறனில் ஃபர்ஸ்ட் பிளேஸு. மைஸில் வந்து செகண்ட் பிளேஸு. பேடியில் வந்து தேர்ட் பிளேஸ். ஆக்சுவலாக இந்த ப்ரூஃபோட
டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் யூடியூப் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த எதெல்லாம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிராஷ் கோர்ஸில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் அவங்க நோட்ஸ் இருக்கும்ல, அந்த நோட்ஸையே வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினுக்களையும் அட்டாச் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறோம். அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 125. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 100 இயர்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நடத்தியிருப்போம். அதில் ஹரப்பாவை எக்ஸ்கவேட் பண்ணது தயாராம் சாயினி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடலாம். மார்டிமர் வீலர் எக்ஸ்கவேட்டட் ஹரப்பன் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது தப்பு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நடத்திடுவோம் 100 இயர்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து தயாராம் சாயினி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை இந்த கொஸ்டினில் எலிமினேட் பண்ணிடலாம். எகைன் இன்னொரு எக்கனாமிக் சர்வே கொஸ்டின் நம்பர் 127ல இன்னொரு எக்கனாமிக் சர்வே பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். அதில் நம்ம இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றதுல இந்த அர்பன் இன்ஃப்ளேஷன் பற்றி நடத்தியிருக்க மாட்டோம். பட் தமிழ்நாடு இன்ஃப்ளேஷன் 5.4% அப்படின்றது நம்ம நடத்தியிருப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட்ல அசஷனில் இருக்கு பாருங்க. எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடுல அர்பன் இன்ஃப்ளேஷன் ஆஃப் தமிழ்நாடு கம்மிங் டவுன் ஃப்ரம் 6% to 4.5 வைல் ரூரல் இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்டாட்டிக் 5.4. அந்த ஒரு கண்டென்ட் நம்ம நடத்தியிருப்போம். ரீசனில் நம்ம நடத்தினது தான் கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸ், பிடிஎஸ், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அண்ட் 100 days எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஆக்சுவலாக என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அர்பன் ஏரியாவில் 100 days கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருக்கா அப்படின்னா இருக்குங்க. கோவிட் டைமில், கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் கமிட்டி, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த ரங்கராஜன் கமிட்டி ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர், அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னா, இந்த எம்என்ஆர்இஜியை எப்படி வந்து ரூரல் ஏரியாவில் 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்குதோ அதே மாதிரி அர்பன் ஏரியாலையும் 100 days எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வந்து செயல்படுத்தணும்னு சொல்லி இவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி கலைஞர் பேரில் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்குனாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அர்பன் ஏரியாலையும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, பிடிஎஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கிறது தெரியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஏ அண்ட் ஆர் கரெக்டு. ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அடுத்து அந்த டிசீஸ் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. போலியோ வந்து நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுங்க. போலியோ வந்து நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதை வச்சு அந்த கொஸ்டின் மேத்ஸி ஃபாலோயிங் வந்து போட்டுடலாம். 129 பி வந்து 3 வர்ற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 130. நம்ம அந்த ஜனவரி 23 பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ்ல நடத்தியிருப்போம். ஜனவரி 23 வந்து பராக்கிரம் திவாஸ்ன்றது சுபாஷ் சந்திரபோஸோடைய பிறந்த நாள். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவார்டு கூட அந்த டேல வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நடத்தியிருந்தோம். இந்த கொஸ்டினில் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான். கொல்கட்டா, அவர் பிறந்தது வந்து கட்டாக். சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தது வந்து கட்டாக். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஏன்னா இங்கே சாய்ஸ் வச்சு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தப்புங்கும் போது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கணும். ஏன்னா அப்படி தான் சாய்ஸ் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ 1 and 3, ஏன்னா நேஷனல் ஹாலிடே கிடையாது. அதனால ஆப்ஷன் டி 130க்கு. அடுத்து 132. இந்த கிளாஸில் டெஸ்ட்டில் பல முறை நான் அது நடத்தியிருக்கேன். டிஎன்ஹெச்எஸ்ஆர்பி ஸ்கீம் எது இங்கே வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது 2019 வேர்ல்ட் பேங்க் ஃபண்டிங்கில் தொடங்கப்பட்ட திட்டம். பி ஃபார் ஆர் மாடல்னு சொல்லியிருப்போம், ப்ரோக்ராம் ஃபார் ரிசல்ட் மாடல்னு சொல்லி இந்த ஸ்கீம் நடத்தியிருப்போம். இன்னொன்று வேர்ல்ட் பேங்க் ஸ்கீம்னாலே நான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் வேர்ல்ட் பேங்க் ஃபண்டோட ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னா அதுக்கு டிஃபால்ட்டாகவே ஃபண்டிங் ரேஷியோ இதுதான், 70-30 தான் டிஃபால்ட் ஃபண்டிங் ரேஷியோ. இது நம்ம பல ஸ்கீம்ஸில் பார்த்துருக்கோம், பல டைம் நம்மளும் நடத்தியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கீமில் 4 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம நடத்தினதுங்க. எஸ்டிஜி கோல் நம்பர் 3 ஹெல்த்து, ஏன்னா 9 வந்து இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது சப்போர்ட்டட் பை வேர்ல்ட் பேங்க் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 60-40 அப்படின்றது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்னு கிடையாது, அது வேர்ல்ட் பேங்க் ஃபண்டிங் ஸ்கீமு, அதனால 70-30, அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பி ஃபார் ஆர் மாடல் கரெக்டு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எஸ்டிஜி கோல் நம்பர் 3 தப்பு. அப்போ இங்கே என்ன தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. 2 and 4 வந்து இன்கரெக்ட். இதில் 4 நம்ம கிளாஸில் நடத்தியிருக்கோங்க. இன்னொரு விஷயம், நமக்கு வந்து எக்ஸாமில் எட்ஜ் கொடுக்கக்கூடியது, மற்றவங்களிருந்து டிஃப்ரென்ஸ் காட்டக்கூடியது ஒரு 5 கொஸ்டின்ஸ் தாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும்
பர்டிகுலர்லி இந்த குரூப் 4ல நிறைய ஸ்கூல் புக்ல இருந்து வெளியில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விகள் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும். இவ்வளோதான் விஷயம். சர்வீஸை டிசைட் பண்ணுறதே இந்த ஒன் சிங்கிள் லெவல் எக்ஸாமில் லைக் குரூப் 4ஓ குரூப் 2A மெயின்ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 கேள்வி தான். அதில் ஒரு 5 கேள்வி ரொம்ப குரூஷியலாக இருக்கும். இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸ் நோட்ஸ் தரவாக இருந்திருந்தாலே கண்டிப்பாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட ப்ரொவைடட் நீங்கள் தமிழ் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 5 to 10 கொஸ்டின்ஸ் எட்ஜ் கிடச்சிருக்கும் ஈஸியாக. அது மற்றவங்க ஆன்சர் பண்ணாத கொஸ்டின்ஸு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுதான் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும். வெறும் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா வேலை வாங்கவே முடியாதுங்க. ஸ்கூல் புக் வந்து தேவை தான், பட் அதை வச்சு மட்டும் வேலை வாங்க முடியாது. இதுதான் விஷயம். அந்த அடிஷ்னல் கண்டென்ட்டை நம்ம கிளாஸ் நோட்ஸ் வந்து ஜிஎஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நடந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 33 கேள்வி ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. யூபிஎஸ்சி ப்ரிலிமினரியில் குரூப் 1ல 90+ கொஸ்டின்ஸ். அதற்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லையும் கண்டினியூஸாக நம்மளுடைய ஜிஎஸ் கிளாஸ் நோட்ஸோடைய ரிஃப்ளெக்ஷன் இருந்துகிட்டு இருக்கு. இந்த குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் மினிமம் இந்த நம்ம கிளாஸ் நோட்ஸ் இருந்து கிளாஸ் நோட்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ்ல இருந்தே கவர் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் வள்ளுவரும் குறளும்ன்றது ஆக்சுவலாக அது கரண்ட் அஃபேர்ஸ்னு நினைக்கிறேன். கியாபி விஸ்வநாதம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அவார்ட்ஸ் கொடுப்பாங்களே, அந்த அவார்ட்ஸ் கொடுக்குற சமயத்தில் இந்த அவார்டு வாங்கிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த புத்தகம். பட் அதை நான் செக் பண்ணலை. பட் நம்ம கிளாஸ்லையும் நடத்தலை. அடுத்தது 137 இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸ் நோட்ஸில் 26th சிஇசின்னு நடத்தியிருப்போம் ஞானேஷ்குமார். ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம நடத்தலை. 1988 பேட்ச், அவர் 89 பேட்ச் கிடையாது. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செக்ரட்டரி டு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் கேரளா. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கரெக்டுங்க. ஆப்ஷன் பி அந்த எலெக்ஷன் கமிஷனர் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 140 இல்லம் தேடி கல்வி ஐடிகே. நம்ம கிளாஸ்ல கரெக்டாக இதை எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன். டு பிரிட்ஜ் த லேர்னிங் கேப், கற்றல் குறைபாடை சரி செய்வதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அக்டோபர் 27, 2021 முதலியார் குப்பம்ல இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. வாலண்டியர்ஸ் நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருப்போம் தெளிவா. தன்னார்வலர்கள் துணையுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருப்போம். இது எல்லாமே இதில் இருக்கு பாருங்க. இல்லம் தேடி கல்வி to bridge the learning gap among school students caused by COVID-19 pandemic involves volunteers providing remedial education to students at their homes. ஸோ இதில் வந்து ஏவும் கரெக்டு ஆரும் கரெக்டு. ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ வரும். ஏன்னா அந்த கற்றல் குறைபாடை போக்குவதற்காக இல்லத்துக்கே சென்று கல்வி வழங்கினது அதுதான். ஸோ ஏ அண்ட் ஆர் கரெக்ட், ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அடுத்து 141 இந்த மேசிவ் ஃபாலோயிங் அயோத்திதாச பண்டிதர், ராமலிங்க அடிகள், ஜோதிபா பூலே, சையத் அகமது கான் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நம்ம நடத்தியிருக்கோம். அயோத்திதாச பண்டிதர் வந்து ஒரு பைசா தமிழன், ராமலிங்க அடிகள் வந்து திருவருட்பா. அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 142 இந்த கோபால்ட் 60. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த குரூப் 2A இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் நெக்ஸ்ட் டெஸ்ட் தேர்ட் டெஸ்ட் சயின்ஸுக்கு இந்த கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் கொஸ்டின் பார்க்கலாம். அந்த கொஸ்டின் இந்த கோபால் 60 இருக்கு. கோபால் 60 இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கேன்சர் தெரப்பி, இஸ் யூஸ்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் காமா ரேடியேஷன்ஸ் கேப்பபிள் ஆஃப் கில்லிங் கேன்சர் செல்ஸ். ஆர் ரெண்டுமே கரெக்டுங்க. ஏ ஆர் கரெக்ட், ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. பட் நான் அந்த 40 கொஸ்டினில் இதை நான் சேர்க்கலை. பட் இது நம்ம டெஸ்ட் சீரீஸில் வரும். அடுத்து 143 இந்த தமிழ்நாடு விடியல் பயணம் ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸில் தெளிவாக சொல்லியிருக்கோம். May 7, 2021 டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன டேட் இதுதான். 5 திட்டங்கள் முதலமைச்சர் முதல் கையெழுத்து 5 திட்டங்கள் போட்டாங்க. அந்த 5 திட்டத்தில் விடியல் பயணம் திட்டமும் ஒன்று. நம்ம இது ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கோம் ஃபேக்ட். அடுத்து 144 இந்த ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ஸில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வருஷம் திரௌபதி முர்மு பிரசிடென்ட் அப்போ இந்தோனேஷியன் பிரசிடென்ட் வந்திருந்தாங்க. ஆப்ஷன் ஏக்கு வந்து 2 அது ஒன்று மட்டும் தெரிஞ்சிருந்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஏ 2ன்னு வச்சு மேட்ச் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் பி அந்த ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ஸில் ஃபாரின் பிரசிடென்ட்ஸ் அல்லது பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து பங்கு பெற்றிருப்பாங்களே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. ஸோ அந்த ஒரு சாய்ஸ் தெரிஞ்சாலே போதும். அடுத்து 147 இந்த நம்ம திராவிட இயக்கத்தில் 1892 ட்ரமன்கர் செங்கல்பட்டு கலெக்டர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு. அதை பேஸ் பண்ணி அந்த பஞ்சமி நிலங்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் திருப்பி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அவர் ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பரம்போக்கு நிலங்களை வந்து திரும்பி கொடுத்தாங்க, கரெக்ட். செகண்ட் ரீசனில் வந்து பஞ்சமர் ஸ்கூல்ஸ் வேர் ரன் பை ஃபிலாந்த்ராபிக் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது வந்து மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வியை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை நடத்தினார் அப்படின்றது தவறாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த டைமில் அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு வந்து கல்வி வழங்குறதுக்கு அரசாங்கம் வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கமே பஞ்சமர் பள்ளிகளை தொடங்கி நடத்தினாங்க. ஸோ ஃபிலாந்த்ராபிஸ்ட் வந்து இதை ரன் பண்ணாங்க அப்படின்றது, அதுவும் இந்த பஞ்சமி லேண்டில் வந்து அதை ரன் பண்ணாங்கன்றது கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கணும், பட் கரெக்டாக எனக்கு தெரில. பட் நம்ம கிளாஸில் நடத்தினதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆன்சர் பண்ணலாம். ரீசன் வந்து தெரியலைங்க. அடுத்து 148 தேசபக்தன் நவசக்தி ரெண்டுமே திருவிக்கா நம்ம கிளாஸில் நடத்தியிருக்கோம். அதாவது பெரியாருடைய வைக்கம் போராட்டத்தில் பெரியாருடைய பங்களிப்பை முதல்ல பத்திரிகையில் வெளிக்கொண்டு வந்தது நவசக்தி மூலியமாக திருவிக்கா தான் பண்ணியிருப்பார், அதை நம்ம சொல்லியிருப்போம். ஸோ தேசபக்தன் தொடங்கினது அவர் தான். அதுக்கப்புறம் விவிஎஸ் ஐயர் அதில் ஒர்க் பண்ணியிருப்பார் எடிட்டராக. பட் தொடங்கப்பட்டது வந்து இவர் தான், திருவிக்கா தான். நியூ இந்தியா வந்து அன்னிபெசன்ட்டோடது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தப்பு. ஸோ தேர்டும் ஃபோர்த்தும் வந்து கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 149. இது இப்போ கூட 2 days பிஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்லேயும் நடத்தின இஸ்ரோவுடைய 100th மிஷன் திரும்ப திரும்ப நம்ம நடத்தினோம் டேட்டோடவே. ஜனவரி 29 குரூப் 1லையும் நடத்தியிருக்கோம். இப்போ குரூப் 2க்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நடத்தியிருந்தோம். ஜிஎஸ்எல்வி F-15 NVS-02ன்னு சொல்லியிருப்போம், நேவிகேஷன் சேட்டலைட். இதுதான் வந்து இஸ்ரோவுடைய 100th லான்ச்சு. அதனால அந்த டேட் கேட்பாங்கன்னு சொல்லியே நடத்தியிருந்தோம். அதே மாதிரி கேள்வி வந்துருச்சு, ஜனவரி 29, 2025. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 150. இந்த மேட்சி ஃபாலோயிங்கில் ஆக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கிளாஸில் கோப்ரா கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் நடத்தியிருப்போம் 1986. நம்ம கிளாஸில் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். எப்போவுமே ஒரு ஆக்ட் வந்தால் அந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரூல்ஸ் வரும்னு சொல்லியிருப்போம். அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் ரூல்ஸ் வெளியிடுவாங்க. ஸோ கோப்ரான்றது கன்சியூமர் ப்ரொடக்ஷன், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 86. அப்போ ரூல்ஸ் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் 1987. அதை ஒன்று வச்சு மேட்ச் பண்ணிங்கன்னா A2 ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது. அப்படி இல்லைனாலும் MRTP தெரியும். MRTP ஆக்ட் வந்து 1969. அது ரெண்டு தெரிஞ்சது, இது நம்ம கிளாஸில் நடத்தியிருக்கோம். இது ரெண்டு தெரிஞ்சிருந்தாலே இந்த மேட்சை வந்து மேட்ச் பண்ணிடலாம், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 154. யாருமே இதெல்லாம் நடத்தியிருக்க மாட்டாங்க. இந்த மண்டல் கமிஷன் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். கீ டிஸ்கஷன், பாலிட்டி டெஸ்டோடைய கீ டிஸ்கஷன் எடுத்து பாருங்க. மண்டல் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனில் 11 கிரைட்டீரியான்னு சொல்லியிருப்பேன். மண்டல் கமிஷன் எத்தனை கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணாங்கன்னா 11 கிரைட்டீரியான்றது கீ டிஸ்கஷனில் தெளிவாக சொல்லியிருப்பேன் நான். நீங்கள் நோட்ஸ் எடுத்து பாருங்கள், குரூப் 1 படித்தவங்க எடுத்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த கமிஷன் யூஸ்டு 3 indicators, சோசியல், எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக். கரெக்டு. இங்கே என்னென்னா ஆல் தி அபவ் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கணும். ஸோ நம்ம கிளாஸில் கொடுத்த நோட்ஸை வச்சு பார்க்குறப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தெர் ஆர் 11 கிரைட்டீரியா யூஸ்ட் இன் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட், கரெக்டு. ஸோ இதில் என்னென்னா அந்த சோசியல், எஜுகேஷனல், எக்கனாமிக்கில் ஸ்பிளிட் அப் வந்து சோசியல் வந்து 4, எஜுகேஷன் வந்து 3, எக்கனாமி வந்து 4. இதுதான் ஸ்பிளிட் அப். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சோசியல் 5ன்னு கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் 2ன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. எக்கனாமிக் வந்து 4, சோசியல் 4, எஜுகேஷன் 3. இதுதான் ஸ்பிளிட் அப். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டா 1 and 3 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 155. நம்ம கிளாஸில் சமரச சித்தர் அல்லது சமரச தூதுவர் வந்து நடேசனார்னு சொல்லி நடத்தியிருப்போம். ஏன்னா தியாகராயருக்கும் TM நாயருக்கும் பிரச்சனை வர்றப்போ இவர் தான் வந்து இணைப்பு பாலமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ரீசன் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்லேயே தெளிவாக இருக்கும். சமரச மனப்பான்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். ஸோ ரீசன் கரெக்ட். நம்ம கிளாஸ் நோட்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அசசனில் KM பாலசுப்ரமணியன் அவர் தான் வந்து சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் அப்படின்ற புத்தகத்தை எழுதுனது அவர் தான். ஸோ நடேசனார் அவர் கம்பேர் பண்ணாரா இல்லையான்றது நான் வெரிஃபை பண்ணலை. பட் வாய்ப்புகள் ஏ அண்ட் ஆர் கரெக்ட், ஆர் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 156. நம்ம இந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸை வச்சு இப்போ வந்து கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் ஏன் டென்ஸ்லி பாப்புலேட்டட் அப்படின்னா, கங்கை சமவெளி பகுதியில் ஏன் வந்து அடர்த்தியான மக்கள் தொகை இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாயில், அலுவியல் சாயில், வாட்டர், பிளைன் ஏரியா, அது வந்து செட்டில்மெண்ட்ஸ்க்கு ஈஸி. ஸோ இதெல்லாம் வந்து ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் டஸ் நாட் அஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் அஃபெக்ட்ஸ், அதுவும் வந்து பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ நம்மள 1909 டு 1921 நம்ம வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைட் ஸ்மால் டிவைட்லாம் பார்க்குறோம்ல, அந்த கம்பேர் பண்ணுறப்போ அந்த 20 வருஷம் 30 வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ அந்த பர்த் ரேட் டெத் ரேட்டை வச்சு தான் கம்பேரே பண்ணுறாங்க. இப்போ நார்த் இந்தியா வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டடு கேஞ்சடிக் பிளைன்ஸு, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் டிஎஃப்ஆர் அதிகமாக இருக்கும், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பர்த் ரேட் டெத் ரேட்டுன்றதும் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ வந்து டஸ் நாட் அப்படின்றது தப்பு. ஏ கரெக்டு, ஆர் ஃபால்ஸ். அடுத்து 157, இந்த டிவிஎஸ்சி பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த கான்டெக்ட் இருந்து வர்ற கேள்வி தான். பட் என்னன்னா இது ஒரு சில இடங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு லாஜிக் அப்ளை பண்ணும். லாஜிக் எல்லாம் கிடையாது, அது சம்மந்தில் அது எப்படியாச்சும் ஒரு ரிலவன்சியை உருவாக்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கலாம்னா, டிவிஎஸ்சி உருவானது 1964ல். ஆன்சர் என்னன்னா 1064 1965, இதுதான் ஆன்சர். இந்த டிவிஎஸ்சி இயரை வச்சு இந்த கொஸ்டின் நம்ம ஓரளவுக்கு, அதாவது ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு லாஜிக்கோ அல்லது வந்து லாஜிக்கே இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பண்ணோம்னா அது எப்படி இருந்தாலும் நமக்கு அது தெரியல. அப்போ அந்த ஒரு விஷயத்தை இங்கே இம்ப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனுக்கு போயிருந்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் தான். இதெல்லாம் நான் அந்த 40 கொஸ்டின்ஸ்ல சேர்க்கலைங்க, இது அடிஷனலாக சொல்றது தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 160 வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம நடத்தியிருக்கோம். ஜனவரி 16 லோக்பால் டேன்னு சொல்லி திரும்ப திரும்ப நடத்திக்கிட்டே இருந்தேன். ஏன் போன கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டில் இந்த குரூப் 2 சீரீஸ்லேயும் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின் இருந்திருக்கும். ஜனவரி 16 ஏன் லோக்பால் டேன்னு சொல்கிறேன்னா 2014 லோக்பால் சட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இங்கே இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதுவும் நம்ம கிளாஸ்லேயே நடத்தியிருக்கோம், October 12. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சிலும் நடத்தியிருக்கோம், NIC 1961. அது வந்து திராவிட இயக்கத்திலே நடத்தியிருப்போம். அந்த 16th அமெண்ட்மெண்ட் நடத்துகிறப்போ அது குரூப் 1ல வந்துருச்சு 16th அமெண்ட்மெண்ட். NIC இதில் கேட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் 324, அதுவும் நடத்தினது தான். ஸோ இன்கரெக்ட் வந்து 2ம் 4ம். அடுத்து 161, அதுவும் நம்ம கிளாஸில் நடத்தினது தான். PM சூரிய யோஜனா February 13, 2024. ரூஃப் டாப் சோலார் பவர் பேனல்ஸ் RTS சொல்லியே லாஸ்ட் குரூப் 2A கீ டிஸ்கஷன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இந்த கேள்வி வந்துருந்துச்சு. குரூப் 1ல நம்ம நடத்திருந்தோம். RTSனா ரூஃப் டாப் சோலார் பவர். கொஸ்டின் அதுதான், இன்ஸ்டாலிங் ரூஃப் டாப் சோலார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 163. ஆக்சுவலாக இது மட்டும் நம்ம கிராஷ் கோர்ஸில் நடத்தலை, பட் ரெகுலர் கிளாஸில் ஒரு இந்த இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இந்தியாவிலேயே சென்னையிலிருந்து ரஷ்யாவுடைய விளாடிவோஸ்டாக் அப்படின்ற நகரத்துக்கு மேரிடைம் ட்ரேடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து என்ன அட்வான்டேஜ்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து மேரிடைம் டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. அந்த சமயத்தில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தியிருந்தோம். விளாடிவோஸ்டாக்ன்றது ரஷ்யாவுடைய ஈஸ்டர்ன் மோஸ்ட் பசிபிக் ஓஷனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் சிட்டி. பால்டிக் சீயை ஒட்டி இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். இது வந்து ரஷ்யாவுடைய வெஸ்டர்ன் மோஸ்ட் பால்டிக் சீயை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த ரெண்டு நகரங்களை இணைக்கிறதா டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே லைன். இது ஆக்சுவலாக NCERTயில் இருக்குங்க, இந்த கண்டென்ட்டு NCERT புக்கில் இருக்கு. நாங்கள் UPSC படிக்கிறப்போ இது படிச்சிருப்போம், இப்போ படிக்கிறவங்க படிப்பாங்க. விளாடிவாஸ்டாக் டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். ஸோ இந்த ரெண்டு நகரங்களை கனெக்ட் பண்ணுறது தான் டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே லைன். வேர்ல்டுலேயே இதுதான் லாங்கஸ்ட் ரயில்வே லைன். அதான் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, பால்டிக் சி அண்டு பசிபிக் ஓஷன் கொடுத்துருக்காங்க. பால்டிக் சீன்றது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், பசிபிக் ஓஷன் வந்து விளாடிவோஸ்டாக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் அதே NCERTயில் இருக்கும். டிரான்ஸ் கான்டினென்டல் ரயில்வே லைன் அப்படின்றது பியூனஸ் ஏர்ஸையும் வால்பரைசோ பிரேசில், அதுவும் வந்து கரெக்டு. இதில் என்ன தப்புனா தேர்ட் ஒன் தப்பு. கனடியன் பசிபிக் ரயில்வே லைன் கனெக்டிங் அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் இந்தியன் ஓஷன் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 164. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் டு பி அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். அது மட்டும் நமக்கு தெரியும். In case of appointment of the judges, the law minister of India should always be consulted. ஆக்சுவலாக இந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொலீஜியம், இந்த கொலீஜியம்ன்றது சீனியர் 1+4 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா +4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், அந்த கொலீஜியம் பரிந்துரை செய்வாங்க. அந்த கொலீஜியம்ட்டு லா மினிஸ்டருக்கு போய் லா மினிஸ்டர்ட்டு இருந்து தான் பிரைம் மினிஸ்டர்ட்டு போய் பிரசிடென்ட்டு போகுது.
ஸோ இதுதான் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ அதனால லா மினிஸ்டர் வந்து அவர்கிட்ட போய் தான் அந்த அப்பாயின்மெண்ட் போகுது. ஸோ ஏ அண்ட் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இதுதான் வரணும். பட் அவங்க என்ன கீ கொடுக்குறாங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 167. வாட் வாஸ் த காஸ் ஃபார் ஹை இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா? ஹை டிமாண்ட். ஆப்ஷன் ஏ. நம்ம இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் எக்கனாமியில் நடத்தியிருப்போம். இன்கம் அதிகமாகும் போது டிமாண்ட் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாகும் போது இன்ஃப்ளேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் 168. அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். 4 ஸ்கீமே நம்ம ஏரோட நடத்தியிருக்கோம். NRLM 2011, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா RAY 2009-11 சொல்லியிருப்போம். 2 இயருமே வரும். அடுத்தது பாரத் நிர்மான், அது வந்து 2005. ரூரல் ஏரியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி பார்த்துருப்போம். 6 காம்பனன்ட்ஸ் வரும். வீடு, ரோடு, எலக்ட்ரிசிட்டி, இரிகேஷனு, டெலிஃபோனு, இந்த மாதிரி ஒரு 6 காம்பனன்ட்ஸ் வரும் பாரத் நிர்மான் திட்டம். அது 2005. அடுத்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம், இது வந்து 2013. ஸோ இதை வச்சு மேட்ச் பண்ணலாம். 4மே வந்து நம்ம இதில் நடத்தியிருக்கோம். அடுத்து இந்த ராமலிங்க அடிகளார் பற்றி ஒரு கேள்வி. பட் நம்ம கிளாஸில் அது 3rd ஸ்டேட்மெண்ட் மட்டும் நடத்தியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டு அதில் எது கரெக்டுன்றது தெரியல. 3rd ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ராமலிங்க அடிகளார் கேள்வியில். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு, செகண்ட் அண்ட் தேர்டான்றது தெரியல. ஸோ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் நைட் ஸ்கூல்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் அவர் ஆரம்பிச்சாரா அப்படின்றது தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹி செட் தட் அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக்கல், இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றல் வேண்டும். மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கரெக்டாக அது தெரியலைங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 171. இவிஎம் கொஸ்டின் நம்ம கிளாஸில் தெளிவாக நடத்தியிருக்கோங்க. இப்போ லாஸ்ட் கிளாஸில் கூட கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் நடத்தினேன். 1982 முதல்ல பரவூரில் வந்து கேரளாவில் பை எலெக்ஷனில் இவிஎம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1999 கோவாவில் கொண்டு வந்தாங்க. 2001 தமிழ்நாடு, ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி மாநிலங்களில் ஸ்டேட்ஸில் கொண்டு வந்தாங்க. 2004 லோக்சபா எலெக்ஷனில் இந்தியா முழுவதுக்கும் இவிஎம் கொண்டு வரப்பட்டது. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன் ஆல் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் இவிஎம் வேர் யூஸ்ட் இன் 2003. அது தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த கமிஷன் டுக் எ ஹிஸ்டாரிக் டெசிஷன் டு யூஸ் ஒன்லி இவிஎம் ஃபார் லோக்சபா எலெக்ஷன் இன் 2004. கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், 2 மில்லியன் இவிஎம்ஸ் வேர் யூஸ்ட் இன் திஸ் எலெக்ஷன். ஆக்சுவலாக மோர் தென் 1 மில்லியன் இருக்குங்க, வெப்சைட்லேயே இருக்கு. மோர் தென் 1 மில்லியன் அப்படின்றது வெப்சைட்டில் இருக்குது. எக்ஸாக்டாக நம்பர்ஸ் வெப்சைட்டில் இல்லை. ஸோ இந்த கொஸ்டினுக்கு 2 and 3 வரலாம் ஆன்சர். செகண்ட் ஒன் ஷியூராக கரெக்டு. மோர் தென் 1 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மில்லியன் இவிஎம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் ஆப்ஷன் டி வரலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இன் ஆல் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் இவிஎம் வேர் யூஸ் இன் 2003ன்றது தப்பு கண்டிப்பாக. நெக்ஸ்ட் 175 பெரியார் கொஸ்டின். இது நம்ம கிளாஸ்ல திரும்ப நடத்தினதான். 1925 பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. அதுக்காக அவர் அதிகாரப்பூர்வமான நாளிதழ் வந்து குடியரசு. ஸோ ஆர் தப்பு, நியூ இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஏ கரெக்டு, ஆர் தப்பு. அடுத்து 176 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் யார் கொண்டு வந்தாங்க? பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி, உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து 178 அந்த சென்ட்ரல் ஸ்டேட் கமிஷன்ஸ். ராஜமன்னார் நடத்தியிருக்கோம் 69, சர்க்காரியா 83, வெங்கடாச்சலய கமிஷன் 2000, புஞ்சி கமிஷன் அதுக்கப்புறம் 2007. அடுத்து 182 நம்ம 2 விஷயம் நடத்தியிருப்போம். குரூப் 1ல டிடிபினா டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். டெசர்ட் டெவலப்மெண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து தப்பு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எது இன்கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. 182ல் இன்கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து தப்பு. அப்போ 3 ஆன்சராக வரணும். 2 வந்து ட்ரவுட் ப்ரான் ஏரியா ப்ரோக்ராம் நம்ம கிளாஸில் நடத்தியிருக்கோம். டிபிஏபி வந்து இது ரெண்டுமே 1970s கொண்டு வரப்பட்ட திட்டம். ட்ரவுட் ப்ரான் ஏரியா ப்ரோக்ராம் கரெக்டு. அப்போ 2 வரக்கூடாது, 3 வரணும். அப்படிங்கும்போது 2 சாய்ஸ் இருக்குது. 3 and 4 அல்லது 1 and 3 பார்க்கணும். இதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி கரெக்ட். ஃபோர்த் ஒன் தப்பு. HDA அப்படின்றது ஹில் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ்ன்றது தப்பு. ஹில் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு வரும்னு நினைக்கிறேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 183. முத்துலட்சுமி அம்மையார் நம்ம கிளாஸில் தெளிவாக நடத்தியிருந்தோம்.
1929-30ல் அந்த சில இடங்கள் 29 இருக்கும், சில இடங்கள் 30 இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த தேவதாசி அபாலிஷன் பில் கொண்டு வந்திருப்பாங்க. அது ஆக்ட் வந்து 1947ல் ஓபிஆர் ஓமந்தூரார் ஆட்சி காலத்தில் தான் அது சட்டமாக மாறி இருக்கும். நான் கிளாஸில் தெளிவாகவே சொன்னேன், பொட்டு கட்டுதல் அப்படின்றது தேவதாசி முறை தான். பொட்டு கட்டுதல் அப்படின்ற முறை எப்போ லீகலி அபாலிஷ்னு கேட்டாங்கன்னா 1947 தான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ரீசன் அதே தான். த பில் விச் லேட்டர் பிகம் ஆக்ட் டிக்ளேர்ட் த பொட்டு கட்டுதல் செரிமனி இல்லீகல். ஸோ ஏவும் கரெக்டு, ஆரும் கரெக்டு, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 185 நம்ம இந்த டெஸ்ட்டில் கேட்டிருக்கோம். பாலிட்டி டெஸ்ட்டில் பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடான கமிட்டிஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலெக்ஷன்ஸுக்கும் சந்தானம் தான், ஃபினான்ஸுக்கும் வந்து சந்தானம் தான். பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன்ஸ், பஞ்சாயத்து ராஜ் ஃபினான்ஸு. செகண்ட் தேர்டு ஸ்வாப் ஆயிருக்கு. ராமச்சந்திரன் வந்து ட்ரைனிங் சென்டர், விகே ராவ் வந்து பஞ்சாயத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபோர்த்து கரெக்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வி ஈஸ்வரன். ஸோ ஆப்ஷன் பி 1 and 4 கரெக்டுங்க. 185. 189 அடுத்து ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி கொஸ்டின் நம்ம வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு அப்படின்றது திரும்ப திரும்ப சொல்லியிருப்போம். ஆல்ரெடி குரூப் ஒன்லையும் வந்த கேள்வி இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் இந்தியா இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் ஜிஎஸ்டி இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் மல்டி ஸ்டேஜ் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் தட் இஸ் லெவிட் ஆன் எவ்ரி வேல்யூ அடிஷன். ஏ கரெக்டு. மோட்டோ வந்து ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். இங்கே அப்படியே ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட் ஒன் நேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதனால இது தவறாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏ அண்ட் ஆர் கரெக்டு, பட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏவானா தெரியல. டிஎன்பிசி என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில. நெக்ஸ்ட் 192. நம்ம அந்த ஏஜ் திரும்ப திரும்ப சொல்லியிருப்போம், ரிவிஷன் கிளாஸில் கூட சொல்லியிருப்பேன். லோக்கல் பாடியில் கண்டெஸ்ட் பண்ணணும்னா 21 வயசு ஆயிருக்கணும். எம்எல்ஏ பிரைம் மினிஸ்டர் எம்பி ஆகணும்னா 25 வயசு. ராஜ்யசபானா 30 வயசு. பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்னா 35 வயசு. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரிட்டைர்மெண்ட் ஏஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தப்பு, 60 கிடையாது. பிரசிடென்ட் வந்து 35 கரெக்டு. ராஜ்யசபா மெம்பர் 30 கரெக்டு. லோக்சபாக்கு 21 கிடையாது, 25. ஸோ இதில் எது கரெக்ட்னா 213 கரெக்ட். நெக்ஸ்ட் 195. இதுவும் நம்ம கிளாஸ்ல நடத்தினதான். டிஎஸ்சின்றது டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் 1999ல் தொடங்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருந்தாலே இங்கே சாய்ஸஸ் எதுவுமே கிடையாது, 4 மட்டும்தான். இந்த ஃபோர்த்தில் ஐஎம்ஐஎஸ் அப்படின்றது இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஆனால் இந்த கொஸ்டின் இன்னொரு தப்பு இருக்குங்க. என்ஐசி தப்பு. என்ஐசி நம்ம கிளாஸ்லேயே நடத்தியிருக்கோம். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், இன்ஃபர்மேஷன் கிடையாது. தேசிய தகவலியல் மையம், தமிழில் தகவல் மையமும் கிடையாது, தகவலியல் மையம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் சேலஞ்ச் ஆகும். என்ஐசினா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தான், இன்ஃபர்மேஷன் சென்டர் கிடையாது. ஸோ அதனால இந்த கொஸ்டின் சேலஞ்ச் ஆகும். இப்போதைக்கு ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணால் ஒரு சாய்ஸ் தான் இருக்குது, இன்கரெக்ட்னு கேட்கறதுனால. அடுத்து 200 கொஸ்டின் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், ஆர்டிகல் 36 to 51. ஐடியா வந்து ஐரிஷ், ஒரிஜினலி ஸ்பானிஷோடது. ஆனால் கொஸ்டின் இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பாரோ திஸ் ஐடியா ஃப்ரம் ஐரிஷ் தான். நம்ம வந்து எங்கேருந்து வாங்கினோம்னா ஐரிஷ் தான், பட் ஒரிஜினல் ஆரிஜின் வந்து ஸ்பானிஷ். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் வந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கரெக்ட். 1 and 3. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே கிளாஸில் நம்ம நோட்ஸில் இருந்து, டெஸ்ட் சீரீஸ்லேருந்து, குரூப் 1 டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் கிளாஸ் நோட்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆன கொஸ்டின்ஸ். ஸோ இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே லாங்குவேஜ் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் இதை வச்சு ஈஸியாக வந்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ நமக்கு இப்போ வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குங்க. ஜிஎஸ்க்கு மட்டும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஜிஎஸ் அதில் அதுக்கு மட்டும் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் ப்ரிலிமினரிக்கு. எவ்ரி டெஸ்ட் வந்து 125 கொஸ்டின்ஸ் வந்து சப்ஜெக்ட் இருக்கும், 25 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அதில் இன்க்ளூடட். அது மாதிரி ஒரு 13 டெஸ்ட் இருக்குது குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு. அது இல்லாமல் 2A கம்பைன்ட் மெயின்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போவே மெயின்ஸ் கண்டென்ட்டும் அதில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். 2A மெயின்ஸுக்கான கண்டென்ட்டும் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் குரூப் 1 மெயின் ப்ரோக்ராம் அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி அது அந்த ப்ரோக்ராமும் போயிட்டுருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வித் ப்ரூஃபோட அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டேக் பண்ண சொல்கிறோம்.
இந்த கொஸ்டின்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்துச்சு நம்ம கிளாஸ் நோட்ஸு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தது அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சிலர். அதிலிருந்தே நான் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம இந்த குரூப் 4ல் ரிஃப்ளெக்ட் ஆனது. ஆல்ரெடி குரூப் 1 பற்றி ஒரு வீடியோ இருக்கும், அதுலேயும் பாருங்கள். அதுலேயும் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும், நம்ம கொஸ்டின்ஸ் எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது. தேங்க்யூங்க.